திண்டுக்கல் மாவட்டம் செம்மட்டியில் இயேசு வாழ்கிறார் ஊழியங்கள் நடத்தும் ஆசீர்வாத உபவாச ஜெப கூட்டங்கள் மாதந்தோறும் 2வது வெள்ளி மற்றும் சனிக்கிழமை. இம்மாத ஜெப கூட்டங்கள் டிசம்பர் 13, 14. நேரம் காலை 9:30 மணி முதல் மதியம் 2:30 மணி வரை. தேவ செய்தி மற்றும் ஜெபம் சகோதரர் எல். வின்சென்ட்ராஜ். நீங்கள் அவருடைய இரத்தத்தினால கழுவப்பட்ட, அவரால் முத்திரை பதிக்கப்பட்ட, அவருக்காக இந்த பூமியிலே நிலை கொள்ளப்பட்ட நீங்கள் ஆண்டவர் உங்களை மறந்துடுவாரா? சகோதரி கலா வின்சென்ட்ராஜ். அவைகள் அழிக்கப்படுவதாக சொல்லி பாருங்க. நீங்க ஒரு வார்த்தை சொல்றதுதான் ஒரு கூழாங்கல்ல அனுப்புறது மாதிரி. இடம் வானத்தின் வாசல் எழுப்புதல் ஜெப மையம், செம்பட்டி, திண்டுக்கல். தேவ பிள்ளைகளே, உபவாச ஜெபத்தில் கலந்து கொண்டு தேவ அன்பை அறிந்து கொள்ள உங்கள் யாவரையும் அன்போடு அழைக்கிறோம். மேலும் விவரங்களுக்கு 94000449 9442800449. விடுவதில்லை, நீரே என் தேவை. நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடுவதில்லை. நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடுவதில்லை. நான் உம்மை விடுவதில்லை. மாலை நேரம் ஆகிறது, பொழுதும் சாய்கிறது. இயேசுவே நீர் என்னோடு தங்கிடும், இயேசுவே நீர் என்னோடு தங்கிடும். என்னை விட்டு போக வேண்டாம், என்னை விட்டு போக வேண்டாம். நான் உம்மை விடுவதில்லை. நீரே என் தேவை. நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடுவதில்லை. நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடுவதில்லை. நான் உம்மை விடுவதில்லை. காணவில்லை, காவலர் சுற்றி நிற்கிறார். கல்லறையில் உம்மை காணவில்லை, காவலர் சுற்றி நிற்கிறார். இயேசுவே நீர் எனக்கு வேண்டும், இயேசுவே நீர் எனக்கு வேண்டும். என்னை விட்டு போகாதிரும், என்னை விட்டு போகாதிரும். நான் உம்மை விடுவதில்லை. நீரே என் தேவை. நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடுவதில்லை. நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடுவதில்லை. நான் உம்மை விடுவதில்லை. நீர் வராமல் நான் மட்டும் போவதில்லை, வேறெந்த பதிலும் ஏற்ப
நீர் வராமல் நான் மட்டும் போவதில்லை, வேறெந்த பதிலும் ஏற்பதில்லை. என்னோடு இப்போது வந்துவிடும், என்னோடு இப்போது வந்துவிடும், எனக்கு அற்புதம் செய்துவிடும், எனக்கு அற்புதம் செய்துவிடும். நான் உம்மை விடுவதில்லை, நீரே என் தேவை. நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடுவதில்லை. நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடுவதில்லை, நான் உம்மை விடுவதில்லை. பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். சங்கீதம் 81:16 நாம் வாசிக்கிறோம், உச்சிதமான கோதுமையினால் அவர்களை போஷிப்பார், கன்மலையின் தேனினால் உன்னை திருப்தியாக்குவேன் என்று ஆண்டவர் இங்கு சொல்லுகிற வார்த்தையை நாம் வாசிக்கிறோம். கன்மலையின் தேனினால் ஆண்டவர் நம்மை திருப்தியாக்குகிறவர். நாம் நினைத்தது நடந்துவிட்டால் நாம் திருப்தி அடைகிறோம். நான் நினைத்தேன் அது நடந்துவிட்டது என்று, நாம் கேட்டது கிடைத்து விட்டது என்றால் எவ்வளவு மகிழ்ச்சி அடைகிறோம். நான் கேட்டேன் அது எனக்கு கிடைத்து விட்டது என்று நாம் மகிழ்ச்சியும் திருப்தியும் அடைகிறோம். ஆனால் ஆண்டவர் இங்கு சொல்கிறார், கன்மலையின் தேனினால் நான் உன்னை திருப்தியாக்குவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். கன்மலை என்று சொன்னால் கிறிஸ்துதான் கன்மலை. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துதான் கன்மலை. தேன் என்று சொல்லுகிற போது தேவனுடைய வார்த்தை வசனம். இந்த தேன், கன்மலையின் தேனினால் நான் உன்னை திருப்தியாக்குவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிற போது, கிறிஸ்துவின் வசனத்தினால் நம்மை ஆண்டவர் திருப்தியாய் நடத்துவாராம். மற்ற எந்த காரியத்தில் நம்முடைய வாழ்க்கை நிறைவடைந்திருந்தாலும் அது நம்முடைய ஆத்துமாவை திருப்தியாக்க முடியாது, திருப்தி செய்யாது. இந்த கன்மலையின் தேனினால் தான் இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் 40 வருஷமாய் வனாந்திரத்தில் திருப்தியாக்கினார். வானத்திலிருந்து மன்னாவை பொழிந்து அந்த மக்களின் தேவைகளை சந்தித்து அந்த மக்களுக்கு வேண்டிய எல்லா விதமான அனுகூலமான துணையாக கர்த்தர் இருந்து நடத்தினார். ஆனால் இந்த கன்மலையின் தேன் கொஞ்ச நாளில் அவர்களுக்கு தெவிட்டி போய்விட்டது. இந்த மன்னா எங்களுக்கு மிகவும் பாரமாக இருக்கிறது, எங்களுக்கு அது பிடிக்கவில்லை, அதை சுவைப்பது எங்களுக்கு இனிமையாக இருக்கவில்லை. எங்களுக்கு எகிப்திலே எவ்வளவு அருமையான மச்சங்கள் இருந்தது, கொம்மட்டிக்காய்கள் இருந்தது, வெங்காயங்கள் இருந்தது, அவைகளெல்லாம் நாங்கள் சாப்பிட்டு வந்தோமே, இந்த மன்னா எங்களுக்கு சலிப்பாய் இருக்கிறது என்று அவர்கள் சொல்ல தொடங்கிவிட்டார்கள். கன்மலையின் தேனை போல திருப்தியாக்குகிற ஒன்று நம்முடைய வாழ்வில் இருக்க முடியாது. யார் ஒருவர் அதை விசுவாசித்து ஆண்டவருடைய வார்த்தை ஒன்றுதான் என் வாழ்க்கையை வளமாக்க முடியும், அவருடைய வார்த்தை என் வாழ்க்கையில் இல்லாவிட்டால் என்றைக்கோ நான் மரித்து போயிருந்திருப்பேன், அவருடைய வார்த்தை மாத்திரம்தான் என்னை திருப்தி செய்ய முடியும் என்று நம்பி நாம் ஜெபிக்கிறோமோ, ஒவ்வொருவருடைய வாழ்க்கையையும் ஆண்டவர் திருப்தியாகவே ஆசீர்வதித்து நடத்துவார். யோனத்தானுடைய வாழ்க்கை பாருங்கள், அவன் கையில் வைத்திருந்த ஒரு கோலை அங்கிருந்த தேன்கூட்டில் குத்தி அந்த தேனை எடுத்து வாயில் போட்டு கொண்டானாம். அவன் வாயில் போட்டுக்கொண்ட அந்த தேனி நிமித்தம் அவனுடைய கண்கள் தெளிவடைந்தது என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அவனுடைய கண்களில் பார்வை தெளிவாக இருந்தது. எதை பார்க்க வேண்டும், எதை பார்க்க கூடாது, எதை சிந்திக்க வேண்டும், எதை சிந்திக்க கூடாது, எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது, எல்லாவற்றிலும் ஒரு மன தெளிவு அவன் வாழ்க்கையில் இருந்தது என்பதை குறித்து நாம் வாசிக்கிறோம். இந்த கன்மலை தேன் மாத்திரம்தான் நம்முடைய வாழ்க்கையை செம்மையாக நடத்தி செல்ல முடியும். அதனால்தான் இந்த கிறிஸ்துவின் வசனமாகிய கன்மலை தேன் நாம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நிரப்பி இருக்க வேண்டும். அந்த தேனினால் தான் நம்மை ஆண்டவர் திருப்தியாக்குவேன் என்று அவர் சொல்கிறார். எத்தனை பெரிய சந்தோஷம் பாருங்கள். இந்த உலகத்தில் உடைகள் இருக்கலாம், பணம் இருக்கலாம், வீடு இருக்கலாம், எத்தனையோ வசதி வாய்ப்புகள் இருக்கலாம், ஆனால் கர்த்தர் தருகிற அந்த கன்மலை தேன் இருக்கிறதே, அதை போல திருப்தியாக்குகிறதற்கு இந்த உலகத்துக்கு ஈடானது எதுவுமே இல்லை.
இந்த உலகத்தில் ஈடானது எதுவுமே இல்லை. அதனால் இந்த கன்மலை தேனுக்காக உமக்கு நன்றி என்று சொல்லி இன்னும் என்னை நிரப்பும் என்று ஆண்டவரை நோக்கி நாம் இப்பொழுது ஜெபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, இந்த அருமையான நேரத்திற்காக நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த காலை நேரத்தில் யாரெல்லாம் ஆண்டவரே எத்தனையோ காரியங்கள் என் வாழ்க்கையில் இருந்தும் ஏதோ ஒன்று இல்லாதது போல, நிறைவு இல்லாதது போல, விரக்தியோடும் வெறுமையோடும் நான் வாழ்கிறேன், ஒரு திருப்தியற்ற வாழ்க்கை வாழ்கிறேன் என்று சொல்லி வேதனையோடு கூட ஆண்டவரே எங்களோடு இணைந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்து இயேசுவின் உதவியை நோக்கி நாடி ஜெபிக்கிறார்களோ ஒவ்வொருவருடைய வாழ்க்கையையும் நீர் ஆசீர்வதித்து உச்சிதமான கோதுமையினால் அவர்களை போஷித்து கண்மலை தேனினால் அவர்களை திருப்தியாக்கும்படியாக உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். கிறிஸ்துவின் வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற ஒவ்வொரு வசனத்தினாலும் அவன் பிழைப்பான் என்று சொல்லியிருக்கிறீரே, அந்த பிழைப்பூட்டுகிற உம்முடைய வசனம், அந்த கண்மலையின் தேன் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நிறைவாய் இறங்கி வந்து அவர்கள் வாழ்க்கையை திருப்தியாக்கட்டும், ஆசீர்வதிக்கட்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று நிச்சயமாய் நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளை எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள், மற்றவர்களிடத்திலும் ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.